விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற தேசிய ஜூனியர் ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் தமிழகத்தின் சார்பில் பங்கேற்ற மதுரை மாணவிகளுக்கு துணை முதல்வர் வாழ்த்து. ரோலர் ஸ்கேட்டிங் விளையாட்டு பயிற்சி பெறுவதற்கான உள்கட்டமைப்புகள் தனியாரிடம் மட்டுமே உள்ளது. தமிழக அரசு மூலமாக உள்கட்டமைப்பு வசதிகள் கிடைத்தால் இன்னும் நிறைய வீரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சியாளர் வெங்கடேஷ் பேட்டி. தெலுங்கானா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற தேசிய ஜூனியர் ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கம் வென்ற மதுரை மாணவிகளுக்கு மதுரை விமான நிலையத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். 15 மாநிலங்கள் கலந்து கொண்ட தேசிய ஜூனியர் ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் தமிழகத்தின் சார்பில் 30 மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் 3 தங்கம் 6 வெள்ளி பதக்கம் வென்று சாதனைகள் படைத்தனர். மதுரையில் நடைபெற்ற கிறிஸ்து பிறப்பு விழாவில் கலந்து கொண்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மதுரை விமான நிலையத்தில் பதக்கம் வென்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர் வெங்கடேஷ் கூறுகையில், டிசம்பர் 5 முதல் 15ஆம் தேதி வரை விசாகப்பட்டினத்தில் ரோலர் ஸ்கேட்டிங் போட்டிகள் தேசிய அளவில் நடைபெற்றது. இதில் மதுரையில் இருந்து 35 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் கலந்து கொண்டனர். இதில் மொத்தம் 4 தங்கம் 2 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளோம். இந்த நிலையில் இன்று துணை முதல்வரை சந்தித்தோம். அவர் எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து போட்டிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். இதில் வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு உள்ளது. அண்ணா விளைவிக்கங்க அண்ணே, கொஞ்சம் விளைவிக்கங்கண்ணே. சார் கொஞ்சம் விளைவிக்கங்க சார். சார் கொஞ்சம் விளைவிக்கலாம். ஆமாம் சார், இந்த சிஎஸ் சார். சார் கொஞ்சம் சார் சார் அண்ணே கொஞ்சம் தெரியும். அது குட்டிஸுங்கிறதுனால நிற்கிறாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா என்ன மெடல் வாங்கியிருக்கேன். ஆமாண்ணே, ஆக்சுவலி கங்க்ராட்ஸ் பண்ணி வேற எதுவும் சொன்னாரா? இல்லை, வேற எதுவும் பண்ணல. போட்டோ கை கட்டுது சும்மா அப்படி இருக்கும் சார். ஓகே, என் பேர் வெங்கடேஷ். நான் மதுரையில் கோச்சிங் கிளாஸ் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு டிஎன்ஆர்எஸ்சிலேருந்து நேஷ்னல் ஃபெடரேஷன் மேட்சஸ் வந்து வைசாகில் நடைபெற்றுச்சு. டிசம்பர் 5லேருந்து 15 முடிக்க நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் மதுரையிலேருந்து தமிழ்நாட்டு ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம மதுரை டீமில் வந்து 35 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க வேரியஸ் கேட்டகரியில். அதில் டைனி டாட்ஸ், கேடட்டு, சப் ஜூனியர், ஜூனியர் அண்ட் சீனியர் கேட்டகரிஸும் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது Under 9, Under 12, Under 15, Under 17, Above 17 கேட்டகரிஸ் எல்லாமே இருக்குது. ஓவரால் 10 கேட்டகரிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம ஓவரால் பார்த்திங்கன்னா 4 கோல்ட்ஸு, 2 சில்வர்ஸ், 2 பிரான்ஸ் மாதிரி மெடல் எடுத்துருக்கோம். ஜஸ்ட் சிஎம் சார், டெப்டி சிஎம் சார் இங்கே வரேன்னு தெரிஞ்சதுனால நாங்கள் ஜஸ்ட் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம். எங்களுக்கு டெப்டி சிஎம் சார்ன்றதுனால ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறது அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு. சாரை பார்த்தோம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணியிருந்தோம். அவங்க எங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணியிருந்தாங்க.
என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்க? இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால 3% இட ஒதுக்கீடும் இருக்கு, ஃபண்டிங் ப்ராசஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா ஸ்டடீஸும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே டிஎன்ஆர்எஸ்லேருந்து எஸ்டிஐடி மூலியமா இது ஆஃபர் போயிட்டு இருக்கு. அந்த எஸ்டிஐடியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மெடிக்கல் சீட்ஸும் இன்ஜினியரிங் சீட்ஸ்க்குமே இவங்களுக்கு கோ த்ரூ கொடுத்துட்டே இருக்காங்க ஏற்கனவே. இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால பேரண்ட்ஸ்க்கும் சைல்டுக்கும் இன்னும் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு அடுத்த லெவல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சார் என்ன சொன்னாங்க பேசுனீங்க? சார் கிட்ட டீட்டெயில் மட்டும் கேட்டு வாங்கிட்டாங்க. அப்புறம் பசங்க எல்லாத்துக்குமே கங்க்ராட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேரியஸ் கேட்டகரிலேருந்து இந்த வருஷம் இவ்வளோ எக்ஸிக்யூஷன்ஸ் ஆனது. இவங்க ஸ்டார்டிங்லேருந்தே சார் டெப்டி சிஎம் சார் இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்ததுலேருந்தே நிறைய டெவலப்மெண்ட் ப்ராசஸில் போயிட்டு இருந்திருக்கு. அதோடைய கண்டினியூஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசன்டேட்டிவும் மெடல் அச்சீவர்ஸ் தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸும் இந்த சப்போர்ட்டும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. வேற எதுவும் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கவர்மெண்ட்? வேற எதுவும் ரெக்வஸ்ட்னா கொஞ்சம் எங்களுக்கு கவர்மெண்ட் ஓரியன்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் இப்போ இல்லாமல் இருக்குது. எல்லாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்குது. ஏன்னா இந்த கேம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான கேமு. ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறனால அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியல. ஸோ இதுக்குன்னு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி எங்களுக்கு எஸ்டிஐடி மூலியமா ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்சா இட் வில் பி ஹெல்ப் டு த ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப். என் பேர் வெங்கடேஷ். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நம்ம கிளப்ல இருந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மதுரையில். ஒரு நிமிஷம் பார்க்கலாம். சங்கமித்ரா. இதில் சில்வர் மெடல் பண்ணியிருக்கோம் சப் ஜூனியர் கேட்டகிரியில். ஏஷியன்ஸில் கோல்டு மெடல் அடிக்கணும், அதான் என்னோட அச்சீவ்மெண்ட்டு. தேங்க்யூ. இப்போ டெப்டி சிஎம் சாரை பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. எங்கே நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அது என்ன சொல்றீங்க? வைசாக்ல நடந்துச்சு. 5 to 15 நடந்துச்சு. எத்தனை பேர் கலந்துட்டீங்க அதில்? மதுரையிலேருந்து 35 மெம்பர்ஸ் போயிருந்தோம். ஓவராலாக இந்த காம்படிஷனில் எவ்வளோ பேர் எந்த ஸ்டேட்லலாம் கலந்துருக்காங்க? 15 ஸ்டேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சங்கமித்ரா. அது ஜென்ரல்